எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 43க்கான காணொளி. அதாவது இது பகுதி 1. முதல் கேள்வி, பொறுத்துக. ஆப்ஷன் பி, நடத்தல் தொழிற்பெயர், கொல்லாமை எதிர்மறை தொழிற்பெயர், கேடு முதநிலை திரிந்த தொழிற்பெயர், வந்தவர் வினையாளனியும் பெயர். எதிர்மறை தொழிற்பெயர் சான்றினை தேர்ந்தெடுக்க. கொல்லாமை, மொழியின் சிறப்புகளை அறிய துணை செய்வது. இலக்கணம், சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை 10. என்னென்ன? உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகாரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம் என 10 வகைப்படும் சார்பெழுத்துக்கள். உயிரளபடை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. நெட்டெழுத்து அளபெடுப்பது என்பது என்ன? செய்யுளிசை அளபடை. சொல் திரிந்து அளபெடுப்பது என்பது யாது? சொல்லிசை அளபடை. மொழி என்பது எத்தனை வகை? 3. அந்தமான் என்பது எவ்வகை மொழி? பொதுமொழி, பொது மொழி. அடுத்து, பொருத்தி காட்டுக. ஆப்ஷன் சி, அந்தமான் பொதுமொழி, கண் தனிமொழி, நடத்தை தொழிற்பெயர், கண்ணன் வந்தான் தொடர்மொழி. உரார்க்கு வரணசெயி அளபடை வகை. உரார்க்குனா செய்யுளிசை அளபடை, வரணசெயி சொல்லிசை அளபடை. தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது. தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது. வினையாளனையும் பெயர், வினையாளனையும் பெயர். மூவிடத்திற்கும் உரியது. வினையாளனையும் பெயர். படற்கைக்கே உரியது. தொழிற்பெயர். நடத்தல் எனும் சொல்லில் நட என்பது வினையடி, வினையடி. வேல் கூட்டல் கை என்பதன் பொருள். வேகாத கை. வாழ்க்கை எனும் சொல்லுக்குரிய விகுதியை குறிப்பிடுக. கை. அளபெடுத்தல் என்பதன் பொருள். அளபெடுத்தல் என்பதன் பொருள். நீண்டு ஒலித்தல், நீண்டு ஒலித்தல். நசையி என்பதன் பொருள். விரும்பி, விரும்பி. அடுத்து 19வது கேள்வி. இதுக்கு சரியான விடை 1, 3 மட்டும் சரி. அதாவது
ஜூன் 15ஆம் தேதி உலக காற்று நாளாக கொண்டாடுகிறோம். காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். இரண்டாவது செய்தி என்னன்னா, இந்தியாவில் தமிழகம் காற்றாலை மின் உற்பத்தியில் 2ஆம் இடம் என்பது தவறு. ஏன்னா முதலிடம் தான் சரி. அப்போ ஆப்ஷன் டி மட்டும்தான் சரி. பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் பி. கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மழை பொழிவை தருகிறது? 70 விழுக்காடு. 70 விழுக்காடு. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவிற்கு எப்பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகிறார்கள்? திருவெம்பாவை, திருப்பாவை. திருவெம்பாவை, திருப்பாவை. பொறுத்துக. ஆப்ஷன் டி. மூச்சு, மூச்சுனா காற்று. தாகம் நீர். உறைவது நிலம். ஒளி கதிரவன். உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர்? தொல்காப்பியர். தொல்காப்பியர். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்ற பாடலடியை பாடியவர்? ஔவையார். ஔவையார். அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் பி. மேற்குனா குடக்கு, வடக்கு வாடை, தெற்கு தென்றல், கிழக்கு குணக்கு. முன்னீர் என்பதன் பொருள்? கடல். கடல். பொருந்தாத ஒன்றினை தேர்வு செய்க. கடல் என மீதியெல்லாம் காற்றோடு சம்பந்தப்பட்டதான, கடல்கிறது நீரோடு சம்பந்தப்பட்டது. அடுத்து வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என கூறும் நூல் எது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். அடுத்து பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது என்ற நூலின் ஆசிரியர்? பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது என்ற நூலின் ஆசிரியர்? பலப்பட்டடை சொக்கநாத புலவர். பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அடுத்து வழிதொழில் ஆண்ட உறவோன் என குறிப்பிடப்படும் மன்னன்? கரிகாலன். கரிகாலன். கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய சங்ககால பெண் புலவர்? வெண்ணி குயத்தியார். வெண்ணி குயத்தியார். முசிறி துறைமுகத்துக்கு விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்த கிரேக்க மாலுமி? முசிறி துறைமுகத்துக்கு விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்த கிரேக்க மாலுமி? ஹிப்பாலஸ். ஹிப்பாலஸ். ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசும் பருவக்காற்று? தென்மேற்கு பருவக்காற்று. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசும் பருவக்காற்று? வடகிழக்கு பருவக்காற்று. உலக காற்றாலை உற்பத்தியில் 5ஆம் இடம் பெற்றுள்ள நாடு? இந்தியா. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம்?
தமிழ்நாடு. தமிழ்நாடு. உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2ஆம் இடம் பெற்றுள்ள நாடு இந்தியா. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணிகளில் 5ஆம் இடம் பெறுவது காற்று மாசு. காற்று மாசு. உலக காற்று நாள். உலக காற்று நாள் ஜூன் 15. ஜூன் 15. யுனிசெஃப் என்பது யுனிசெஃப் என்பது சிறுவர் நிதியம். சிறுவர் நிதியம். பூங்காற்றே இத்தனை நாள் உனை பாடாதிருந்து விட்டேன் என்று வருந்திய கவிஞர் தேவக்கோட்டை வா. மூர்த்தி. உயிரின் வாழ்வின் அடிப்படை. உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை. இயற்கை. தொல்காப்பியர் உலகம் என்பது எதனாலானது என்கிறார்? 5 பூதங்களால். 5 பூதங்களால். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார்? கூறப்பட்ட நூல் எது? கூறியவர் திருமூலர். நூல் திருமந்திரம். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று உரைத்தவர் யார்? இளங்கோவடிகள். இளங்கோவடிகள். நூல் சிலப்பதிகாரம். தென்றல் காற்று என அழைக்கப்பட காரணம்? மரம் செடி கொடி ஆறு மலை தாண்டி வருவது. நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொருப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று பெண்ணொருத்தி தூது செல்ல காற்றினை அழைத்ததாக பாடியவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்ற பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். நலியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ என்று பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றினால் இயக்கப்பட்ட பாய்மரக் கப்பல்களால் தான் நிகழ்ந்தன என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. புறநானூறு. நன்றி. 51வது கேள்வி. ஹிப்பாலஸ் என்பவர் ஹிப்பாலஸ் என்பவர் கிரேக்க மாலுமி. கிரேக்க மாலுமி. அடுத்து 52வது கேள்வி. பருவக்காற்றின் உதவியினால் முசிறி துறைமுகத்திற்கு நேரே நடுக்கடல் வழியாக விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர். பருவக்காற்றின் உதவியினால் முசிறி துறைமுகத்திற்கு நேரே நடுக்கடல் வழியாக விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் ஹிப்பாலஸ். ஹிப்பாலஸ் பருவக்காற்று என்று பெயரிட்டவர்கள் யவனர். ஹிப்பாலஸ் பருவக்காற்று கண்டுபிடிக்கப்பட்ட நூற்றாண்டு கிபி முதல் நூற்றாண்டு. கிபி முதல் நூற்றாண்டு. வெண்ணிக்குயத்தியார் என்பவர் வெண்ணிக்குயத்தியார் என்பவர் சங்ககால பெண்புலவர். சங்ககால பெண்புலவர்.
களியல் யானை கரிகால் வளவ என்று பாடியவர். களியல் யானை கரிகால் வளவ என்று பாடியவர். வெண்ணி குயத்தியார். வெண்ணி குயத்தியார். வெண்ணி குயத்தியார் கரிகால் வளவனை புகழ்ந்து பாடும் பாடலில் வழி என குறிப்பிடப்படுவது. காற்று. காற்று. பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர். பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர். ஹிப்பாலஸ். ஹிப்பாலஸ். ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் பயனை கண்டறியும் முன்னரே காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் வணிகத்தில் வெற்றி கண்டவர்கள். ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் பயனை கண்டறியும் முன்னரே காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் வணிகத்தில் வெற்றி கண்டவர்கள். தமிழர்கள். தமிழர்கள். இந்தியாவின் முதுகெலும்பு. வேளாண்மை. வேளாண்மை. காற்று தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறும் காலம். வடகிழக்கு பருவகாலம். வடகிழக்கு பருவகாலம். வளிமிகின் வழியில்லை என்று பாடியவர் யார்? நூல் எது? புறநானூறு. ஐயூர் முடவனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கூறும் நூல் எது? கூறியவர் யார்? புறநானூறு. மதுரை இளநாகனார். மதுரை இளநாகனார். புறஊதா கதிர்களை தடுக்கும் அரண். ஓசோன் படலம். ஓசோன் படலம். குளிர்பதன பெட்டி வெளியிடும் நச்சுக்காற்று. குளிர்பதன பெட்டி வெளியிடும் நச்சுக்காற்று. குளோரோஃப்ளோரோ கார்பன். குளோரோஃப்ளோரோ கார்பன். குளோரோஃப்ளோரோ கார்பன் வாயிலாக உருவாகும் பாதிப்புகளை குறைக்கும் விதமாக பயன்படுத்தப்படும் குளிர்பதனி. ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன். கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் பெய்வது. அமில மழை. அமில மழை. அமில மழையால் துன்பத்திற்கு உள்ளாகுபவை. ஐந்தும் சரி. என்னென்ன? மண், நீர், கட்டடங்கள், காடுகள், நீர்வாழ் உயிரினங்கள். அடுத்து குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சுக்காற்றாய் நாம் வெளியிடுவது. கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு. மரங்கள் நம் நுரையீரலுக்கு தேவையான எதை தருகிறது? உயிர் வளி, அதாவது ஆக்சிஜனை தருகிறது. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை, திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளவர். தனிநாயக அடிகள். தனிநாயக அடிகள். இயற்கையின் கூறுகளின் எதில் பங்கு கூடுதலானது? காற்றின் பங்கு கூடுதலானது. கேட்கிறதா என் குரல் எனும் பாடப்பகுதி யாருடைய குரலாக எதிரொலிக்கிறது? காற்றின் குரலாக எதிரொலிக்கிறது. தாஜ்மஹால் கட்டப்பட்ட நூற்றாண்டு? கிபி 17ஆம் நூற்றாண்டு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம்.
பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? மோனை எதுகை, மோனை எதுகை என முதல் எழுத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. கீழ்காண்பனவற்றுள் பொருந்தாத இணை. வாசனை, மனம் என்பது, அதாவது 2 சொல்லி இல்லை 3 சொல்லினா வரணும். அதனால் இது பொருந்தாத இணை. பொருத்தி காட்டுக. பாருங்க, பாஞ்சாலி சபதம், காவியம், சுதேசமித்திரன், இதழ், புதிய ஆத்திச்சூடி, குழந்தைகளுக்கான நீதிப்பாடல், சிந்துக்கு தந்தை, பாராட்ட பெற்றவர். இது பாரதியாரோடு தொடர்புடைய பொருத்துக. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்டப்பட்டவர் பாரதியார். சிந்துக்கு தந்தை என்று பாராட்டப்பட்டவர் பாரதியார். பாரதியார். கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர். கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் பாரதியார். பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்டப் பெறுபவர் பாரதியார். காற்று எனும் தலைப்பில் வசன கவிதை எழுதியவர் பாரதியார். பாரதியார். காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா என்று பாடியவர் பாரதியார். பிராணரசம் என்ற சொல் உணர்த்தும் பொருள் உயிர் வழி. உயிர் வழி. வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர். வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். காற்றே வா எனும் கவிதையின் ஆசிரியர் பாரதியார். பாரதியார். காற்று எதை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று பாரதி அழைக்கிறார்? மகரந்த தூளை. மகரந்த தூளை. அடுத்து பொருத்தி காட்டுக. ஆப்ஷன் ஏ, அதாவது மயலுறுத்துனா மயங்கச்சை, பிராணரசம் உயிர் வழி, லயத்துடன் சீராக, வாசனை மனம். ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஒன்று. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி என்றழைக்கப்படும் வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். பாரதியார். புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம் பாரதியின் வசன கவிதை. பாரதியின் வசன கவிதை. பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள். ஆப்ஷன் ஏ, அதாவது இந்தியா, சுதேசமித்திரன். இந்தியா, சுதேசமித்திரன். அடுத்து பக்கமலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிட என்ற இயற்கை ஒளிகளை உணர்வுடன் வெளிப்படுத்தும் பாடல்களை பாடியவர் பாரதியார். இனிய வாசனையுடன் வா என்று பாரதி அழைத்தது காற்று. பாரதியார் காற்றை மயலுறுத்து அழைப்பதை குறிக்கும் சொற்றொடர். அதாவது மனதை மயங்கச் செய்யும் மனத்தோடு வா. மனதை மயங்கச் செய்யும் மனத்தோடு வா. பாடியுமில் பனிக்கடல் பருகு எனும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். முல்லைப்பாட்டின் மொத்த அடிகள் எத்தனை? 103. 103.
முல்லைப்பாட்டு எந்த நூல் வகையை சார்ந்தது? பத்துப்பாட்டு. பத்துப்பாட்டு. முல்லை திணைக்குரிய பூ வகை? பிடவம்பூ. பிடவம்பூ. முல்லைப்பாட்டு எந்த கணக்கு நூல்களுள் ஒன்று? 14 மேல் கணக்கு நூல்களுள் ஒன்று. நன்றி.